Hi guys, welcome back to the new video. So இன்னைக்கு நைட் நினைக்க வேண்டாம். ஆக்சுவலா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால இன்ட்ரோ எடுக்கல. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி 2ஆம் தேதியோட இன்ட்ரோ இதுதான். இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 2ஆம் தேதியோட வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. நேத்துக்கு மாதிரி நான் குழப்ப விரும்பல. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா மணி பாத்தீங்கன்னா 1 மணி ஆச்சு. 3ஆம் தேதி அதிகாலை 1 மணி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி டே 2 கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நாள். ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா 10:58. ஆக்சுவலாக 9 மணிக்கு நான் ஆன் பண்ணணும்னு நினச்சேன், ஆன் பண்ண முடியல. நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவராக லேட் ஆகிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, அதனால் எந்திரிக்க முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ண போகிறோம். பட் அதுக்கே இன்னும் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே, நம்ம கிட்ஸில் ஒரு 10 நிமிஷம் பிரேக் இருக்குது, அந்த பிரேக்கை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம்ல மாப்பிள்ள. கேஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஜோனுக்குள்ள வந்து ஆன் பண்ணிட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 11:18 ஆச்சு. ஆக்சுவலாக நேற்று விளாக் எடிட் பண்ணுறதுக்கு 4 மணிக்கு மேலே ஆகி போச்சுங்க. அதனால் தூங்குனேன், அலாரம் அடித்து எந்திரிக்கவே இல்லை, சரியான டயர்டாக இருந்துச்சு. பட் 11 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 கிட்ஸு இன்கம்ப்ளீட் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. நான் 9 to 11 ஆல்ரெடி இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் அது 2 ஹவராக எடுத்துக்குமா, இல்லை ஒரு கிட்ஸாக எடுத்துக்குமா, இல்லை 2 கிட்ஸாக எடுத்துக்குமான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. SS ஹைதராபாத்தில் தான் போட்டிருக்காங்க. ஸோ பக்கம் தான் அங்கேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் தான் போட்டிருக்காங்க. ஒரு 36 ரூபா கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெடி வந்துருச்சுங்க. 4790. Hey, Nata. Yeah, 4790. நீ இதுக்கு வேற போராடணுமா? தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டே கிட்டே போட்டுருவானோ? ஆர்டர் ஆனால் ஃபுட்டு வேணும். இவருக்குள்ள ரிவ்யூ 3 போட்டால் போதும். கைஸ், நம்ம ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். லொக்கேஷன் காட்டுது குப்பக்கன்புதூர். கைஸ், நமக்கு ட்ராப் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் 24 நிமிஷம் பக்கம் வந்திருக்கும். ஸோ எவ்வளோ மினிட்ஸில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நான் எடிட் பண்ண பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே வந்துச்சு. 3/4 மணி நேரம்லாம் போட கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஒரு 10 மினிட்ஸா, இல்லை 20 மினிட்ஸ்க்குள்ளேயா, இல்லை 25 மினிட்ஸ்க்குள்ளேயா எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் லீவ் பண்ணியிருக்கேன். எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். ஜொமேட்டோ டெலிவரிங்க. ஆமாங்க, அந்த சிந்தாமணி நகர் வீதினு போட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்களாங்க, அதுக்கு முன்னாடி நிற்கிறேங்க. என்னங்க மேடம், எந்த இடத்துலைங்க? ஓகே, தேங்க்யூங்க. கைஸ், இந்த ஆர்டருக்கு நமக்கு 41 ரூபா கொடுத்துருக்காங்க. கைஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. பிக்கப் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்ரு, ட்ராப் பார்த்தீங்கன்னா 9.74 கிலோமீட்ரு, 78 ரூபா போட்டிருக்காங்க. சரி, நம்ம ஓகே, இதை அப்படியே கண்டிப்பாக பண்ணுவோம். 5255. ரெண்டுமேங்களா? இவ்வளோ பெரிய பக்கெட்டியா? என்ன போட்டிருக்காங்க? சிக்கன் பிரியாணி 5%. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நஞ்சுண்டபுரம் போட்டிருக்காங்க. 9.8 கிலோமீட்டர் போகணும். கைஸ், நம்ம ஹில்ஸ் ஏறுறோன்னு நினைக்கிறேங்க. மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ எவ்வளோ தூரம் போகுது இல்லையா? உள்ளே போகணும். இல்லை, அடுத்த கட்டு டெட் எண்டே வந்துருச்சு. மேடம், ஜொமேட்டோ டெலிவரிங்க. லொக்கேஷன் வந்துட்டுங்க. அதை டெட் எண்டாக இருக்க ஒரு கார் நின்றுருக்கு, ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குங்க. தேங்க்யூ. கைஸ், இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 78 ரூபா 47 பைசா கொடுத்துருக்காங்க. வரது கூட பிரச்சனை இல்லைங்க, இங்கேருந்து திரும்ப ஜோனுக்கு போகணுங்க, அதுதான் பிரச்சனை. இன்னும் 8 கிலோமீட்டர் போனோம். அதுக்கப்புறம் எங்கே இடையில திடீர்னு இங்கேருந்து ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா வேறு எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் விட்ருவானுங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? காய் லஞ்ச் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நொங்கு கடை ஒன்று பார்த்தேன், நொங்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு வெயிலுக்கு.
அண்ணா எவ்வளோண்ணா நொங்கு தெளிவு இருக்காண்ணா குடிக்கிறதுங்கண்ணா நொங்கு போட்டே போட்டோம் ஓகேங்க இப்போ தெளிவு குடிக்கலாம் நல்லாயிருக்கும் நொங்கு போட்ட தெளிவு 50 ரூபா நொங்கு போடாமல் தெளிவு 20 ரூபா 10 நொங்கு 100 ரூபா பரவாயில்லையே நல்லா இருக்கு ஒரு கடை ஓட்டலாமோ எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா நமக்கு அடுத்த மிஷின் போட்டாங்க 42 ரூபா ஆர்டரு 2 கிலோமீட்டர் பிக்கப்பு 1.5 கிலோமீட்டர் ட்ராப்பு கைஸ் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி லாகின் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இதே டைமில் ஸ்விக்கி ஓட்டினோம்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஜொமேட்டோ வந்து சனி ஞாயிறு நம்ம ஓட்டினது எல்லாமே வீக்கெண்டு ஸோ அதனால் அதிக ஆர்டர் வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் ஸோ அதிக ஆர்டர் வந்தே பார்த்திங்கன்னா 1650 ரூபா தான் நமக்கு நேற்று ஏர்னிங்ஸ் கிடச்சிது பட்டு ஸ்விக்கி வந்து நாளைக்கு வந்து வீக் டேஸ் அதனால் எந்தளவுக்கு ஓடுன்னு தெரில இருந்தாலும் நம்ம நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரியும் சாய்பாபா காலனியில் மேக்ஸிமம் நிறைய பேர் ஸ்விக்கி டிஷர்ட் போட்டு ட்ராவல் பண்ணிட்டுருந்தாங்க அதனால் அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா தெரில நம்ம ஓட்டி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறது ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஆர்டர் கூட இன்னொரு ஆர்டரும் சேர்ந்து பேட்ச் ஆர்டர் விழுந்துருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விக்னேஷ்குமார் இப்படி ருபீஸ் 200 சாரி 20 ஓகே 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காரு 5 கிலோமீட்டருங்க சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடியாக இல்லை எப்படியா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் சரி நான் பிக்கப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன் அக்கா 6361 இது எவ்வளோ இது எப்போங்க்கா லேட்டாங்களா இது லேட்டாங்களா ஒரு ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலை எனக்கு கால் பண்ண கட் பண்ணி விட்றாரு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாதான் கட்டுப்போம் உங்களுக்கு வேணும் ஆர்டர் போட்டு மாதிரி வச்சுருக்கோங்க அப்படியே கொடுக்காங்க தான் வந்துருக்கேன் ஹெல்ப்பில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி விடுவோமா cannot be answered, not answering, not reachable, not answering. ஓகே 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோங்க கஸ்டமர் அட்டன் பண்ணலான்ட்டு கைஸ் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க போயிட்டுருக்கோம் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே தாங்க இருந்தார் அட்டன் பண்ணி சொல்ல வேண்டியதான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்னு சும்மா கட் பண்ணி விட்டாருன்னா இவங்களுக்கு ஆர்டர் போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவாங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா எங்காவது எந்த ஆன்சரும் பண்ணுறதில்ல மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க பட் இருந்தாலும் 10ஓட 1 11 எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ரேட்டிங் போட்டு 0 போட்டுட்டுற வேண்டியதான் அதே மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறவங்க மேக்ஸிமம் டெலிவரி பார்ட்னரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காதீங்க ஒன்று ஆன்சர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணிடுங்க வேலையை முடிஞ்சிடும் ஏன்னா இப்போ உங்களுக்காக தான் அவங்க ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பட் அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா ஒரு கடுப்பாங்க அடுத்த கட்டில் திருமணமா அடுத்தது எங்கள் கட்டையில் சந்தேகம் இருக்குது ஆனால் கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் C5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லைங்கண்ணா அதுக்கு ஆப்போசிட்டில் நின்றுருக்கேங்கண்ணா பாலாஜி கிரானைட்ஸ் இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா நோவா ஏஜென்சிஸ் இருக்குங்க வந்துட்டேங்கண்ணா லோக்கோ 2 பிக்கப் நிற்குதுங்கண்ணா சற்று பூட்டி இருக்குங்கண்ணா கேட்டுக்குள்ளே தான் வந்துட்டேங்கண்ணா கேட்டுக்குள்ளே தான் டெட் எண்ட் வந்துட்டேங்க ஓகே தேங்க்யூ இது டெட்டுன்ட்டாங்க மனசாட்சியே இல்லைங்க டெட்டுன்ட்டுனா அது இது வந்து 3 கார்னரு அது லெஃப்ட்டு ஸோ சேடு நம்ம ஜோனுக்குள்ளே போகலாம் போகிறக்கு முன்னாடி இங்கே ஒரு கடை இருந்துச்சு அங்கே பிரியாணி சாப்பிட்லாம் கைஸ் இப்போ நம்ம ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ருந்தோம் ஒரு பிரியாணி ப்ளஸ் ஒரு எக்கு 80 ருபீஸு ஸோ டோட்டலாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 ரூபா செலவாயிருக்குங்க கரெக்டாக சாப்பிட்டு முடியும் போது நமக்கு இன்னொரு ஆர்டர் வந்துடுச்சு 9 கிலோமீட்ரு பிக்கப் போது இங்கே தாங்க 0.8 மீட்ரு அதாவது 0.8 கிலோமீட்டரு ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 106 ரூபா கொடுத்துருக்காங்க 5460 பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டேன் பட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கல அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது தேங்க்ஸ் கைஸ் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம் இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 102 ரூபா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு கைஸ்
ரூ. 83 ஆர்டரு. 1.9 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப் வந்து 5.7 கிலோமீட்டர். ஓகே, அக்செப்ட் பண்ணிடலாம். அதாவது கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து நீங்கள் டெலிவரி லொக்கேஷன் போயிட்டு கால் பண்ணும்போது அவங்க எடுக்கல அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ ரைஸ் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் வந்து கஸ்டமர் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கூட டேரெக்டாக மெர்ஜ் பண்ணி விட்ருவாங்க, நம்ம பேசி டெலிவரி பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் ஆகலை, சுவிச் ஆஃப், நாட் ரீச்சபிள் அப்படின்னா அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை வந்து திரும்பவும் கொண்டு போய் ஹப்பில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹப்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எங்கே ரெஸ்டாரண்ட்டில் எடுத்தோமோ அதே ரெஸ்டாரண்ட்டில். பட் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக நம்ம கவுண்ட் ஆயிரும். அப்புறம் இன்னொன்று பே ஆன் டெலிவரி இருக்கும் இல்லையா, அதாவது பே பண்ணி டெலிவரி பண்ணாமல் முடியாமல் ரிஜெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஹப்பிலாம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க, ஏன்னா பே பண்ணியாச்சு. பட் அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் நடக்காதுங்க, ரொம்ப ரேராக தான் நடக்கும். நான் அந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். சவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பட் நல்லா இல்லை, வேறு எதாவது நல்ல கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக அவங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் லொக்கேஷன் போட்டேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. சரிங்க, நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன், கஸ்டமர் கேர் கனெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பேசி கேன்சல் பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஃபுட்டு வந்து அன்றைக்கி நான் தான் சாப்பிட்டேன். நம்ம அதை டெலிவரி பண்ணோடனே பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. 44 ரூபா ஆர்டரு. 1.2 கிலோமீட்டரில் பிக்கப்பு, ட்ராப்பு 2.78 கிலோமீட்டரில். மழை வரும்னு நினைக்கிறேன். நல்லா சில்லுன்னு இருக்குது காற்று. மழை வந்தால் ரெயின் சர்ஜுன்னு ஒன்று போட்டுருவாங்க. ஆக்சுவலாக எல்லாமே வச்சுருக்குங்க, ரெயின் கோட்டு, மொபைல் நனையாமல் இருக்கிறதுக்கு, நம்ம நனையாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தயாராகிக்கணும் இல்லையா இந்த 30 நாளும். மணி பார்த்திங்கன்னா 5:48 ஆச்சுங்க. சீனரிஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி கூகுள் மேப் பண்ண சம்பவம் பாருங்கள். ரூட்டு இங்கேருந்து ஆனைக்கட்டிக்கு பார்த்திங்கன்னா வெறும் 14 கிலோமீட்டர் தான். ஸோ கூகுள் மேப் காட்டின ரூட்டு நமக்கு அது ஒன்று தான் இன்றைக்கி தெய்வம். அதுதான் சேர்த்து கூட்டிகிட்டு போகும். சேர்த்து கூட்டிகிட்டு போகாமல் தான் சரி தான், சேத்துல கூட்டிகிட்டு போகுது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த அளவுக்கெல்லாம் ஆஃப் ரோட்னா கூர்க்குள்ள கூட போனது இல்லைங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ். கிரவுண்டு பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, இதுதான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. வேறு ரூட்டே இல்லை போல். இது எப்படி கூகுள் மேப்பில் அப்டேட் ஆச்சுன்னு தான் தெரியலைங்க. இந்த மேப்பு இந்த ரூட்டு தான். மழை வர மாதிரி இருக்குது கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 14வது ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக எல்லாமே இன்றைக்கி வர எல்லா ஆர்டருமே பார்த்திங்க அப்படின்னா 7 கிலோமீட்ரு, 8 கிலோமீட்ரு, 9 கிலோமீட்ரு. நம்மளை 24 ஆர்டர் டார்கெட் பண்ண விடமாட்டானுங்க போல். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் லேட்டு பை 8 மினிட்ஸ் கைஸ். இதுதான் கைஸ் செம வேண்டாகும். கேட்கலன்னா அழைக்காது. ஆனால் இது ரெடி ஆயிடுச்சுங்கண்ணா. ஆல்ரெடி எல்லாம் ரெடியாகி வச்சுருக்காங்க. ரெடி கொடுக்குறதுக்கு ஒரு சங்கடம். இவங்களுக்கெல்லாம் ரேட்டிங்கே கிடையாது. நேற்றுக்கு வந்து நல்ல ரேட்டிங் போட்டிருந்தேங்க. ஏன்னா நேற்று நல்ல ரெஸ்பான்ஸு, போனவொன்னே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போய் கேட்டதுக்கப்புறம் தான் அவர் ஐட்டத்தையே பார்க்குறாரு. கணவாயிலேருந்து கலையனூர். இப்போ ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணாங்க. தங்கமான மனுஷனாக இருக்காப்புல. எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்ரு 600 மீட்ரு முன்னாடியே ப்ரோ கால் பண்ணி அங்கேயே இருங்க, வர வேண்டாங்க, நானே வந்து வாங்கிக்கிறேங்க, அது கொஞ்சம் இருட்டான ரோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே நிறுத்திட்டு அவரே வந்து வாங்கிட்டு போயிட்டாருங்க. இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 14 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆர்டருக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 5 மணி நேரம் இருக்குங்க. பிரச்சனை இல்லை. நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா 24 ஆர்டரு. இன்னும் 10 ஆர்டர் எடுக்கணும். அப்புறம் மணி ஒரு 7-5 ஆச்சா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜோனுக்குள்ளே போயிட்டு
டே உன்னோட வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு, அதை பப்ளிஷ் பண்ணிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா ரெயின் சர்ச் ஆக்டிவாக இருக்குங்க. 20லேருந்து 25 ரூபா வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கும். லைட்டாக சாரல் அடிச்சிட்ருக்கு, சரி மழை தூரிகிட்டே இருக்குது. நம்ம ஒரு நல்ல இடமா போயிட்டு நம்ம ரெயின் கோட்டை போடணும், இல்லைனா நனையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மழை அதிகமாக பெஞ்சுன்னா கோபுரம் கழட்டி வச்சுருவாங்க. பேய ஆரம்பிச்சிருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 9:50 ஆச்சுங்க. இப்போ பேட்ச் ஆர்டர் ஒன்று வந்துருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா SS ஹைதராபாத்தில், அதை பிக் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து ப்ரூஃபில்ஸ் மாலில் வந்துருக்குங்க, ஹீட் ஸ்கொயரில். நிறுத்திட்டு போகிறது பிரச்சனை இல்லைங்க, இதுக்குள்ளே ஒரு ஃபுட் இருக்குது. எவனா தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரில. கைஸ் பார்த்துக்கோங்க, உங்கள் முன்னாடி தான் நான் காட்டுறேன். இது வரைக்கும் உள்ள ஒரு ஃபுட்டு SS ஹைதராபாத்தில் வாங்கினது. இது ரிட்டன் வரும்போது இருந்தால் சந்தோஷம், இல்லைனா கஸ்டமருக்கு லாஸ். எனக்கு இல்லைப்பா, திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடுவேன். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறா, வர நிறுத்துற அவனை வயிற்றே கிடப்ப. எதுக்குடா வரீங்களா? மூளை கிடப்பல, முட்டா பல, மகட்டா 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 டே ஒன்னாலடா. பார்த்தீங்கன்னா நம்ம மாலில் வந்து பிக் பண்ணிட்ட ஃபுட்டை. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு தெரியல எங்கே போகிறோன்னு. மேப் போடணுமே, ஒரே நிமிஷம். பரவாயில்லைங்க, ஃபுட்டு இருக்குது, காணாமல் போகல பேக்கில். மேப் போடாமல் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், இது சொந்த ஊர் மாதிரி. ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராப்பு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரம் நல்ல மழைங்க, தூரிகிட்டே கிடந்துச்சு. பட் நம்ம ரெயின் கோட்டு எல்லாமே போட்டிருக்கங்காட்டிக்கு பிரச்சனை இல்லை. மொபைலுக்கும் பார்த்திங்கன்னா நான் பவுச் வச்சுருக்கேன் வாட்டர் கேஸ்க்கு, அதனால் அதுவும் நனையாது. கைஸ் மழை வந்ததுக்கப்புறம் செயின் ஸ்ப்ரேக்கே தடன்னு ஏதோ பழைய இரும்பு கடையில் இருக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு கேட்குது. நார்மலாக பகலை ஓட்டுறதை விட நைட் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. அது எப்படி சொல்கிறது, சைலண்ட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும். அது தனியாக பேசிட்டு போனாலும் யார் பக்கத்தில் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. பகலில் ஏதோ பேசிட்டு போனோம்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நைட்டுனா பிரச்சனையே இல்லை, நாய்களும் நம்மளும் மட்டும் தான் இருக்கும். நம்ம டார்கெட்டோட கடைசி ஆர்டருங்க, கிட்டத்தட்ட ஒரு 24வது ஆர்டரு. இது 33 ரூபா. பிக்கப் 2 கிலோமீட்டர், ட்ராப் 2 கிலோமீட்டரு. கஸ்டமர் டிப் ஒரு 20 ரூபா போட்டிருக்காங்க. இதை கொடுத்திங்கன்னா 60 ரூபா. ஓகே, கஸ்டமர் டிப் ஒரு 20, சே தேங்க்ஸ், கொடுத்துருவோம். கைஸ் மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆச்சுங்க. பட் ஆக்சுவலாக இது நம்ம டார்கெட்டோட கடைசி ஆர்டரு. பட் இருந்தாலும் 11:30, 12 இன்னும் 1.5 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி ஓகே, அப்படியே மெதுவாக ஓபி போட்டு சுற்றுவோம். நமக்கு ஓபி வர சொல்லணும். சைக்கிளில் வரவெல்லாம் திரும்பி பார்க்குறானுங்க இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் சவுண்டுக்கு. ஐயோ காதடியாக இருக்குது, எல்லோரும் பயப்படுறாங்க. அந்த நம்ம ஊரில் எல்லாம் பல காலத்து பஸ்ஸெல்லாம் ஒன்று ஓடுதுறீங்களா, கட 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 தட 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 தடன்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிலோமீட்டர் பார்த்துடலாம். ட்ரிப் ஒன்று பார்த்தீங்கன்னா 236.5 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் வந்து 22 ட்ரிப் பார்த்துருக்கேன். 13.5 ஹவர் லாகின்ல இருந்திருக்கேன். 27 ஆர்டர் எடுத்திருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1718 ரூபா வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் நான் சேர்த்துலைங்க. இன்சென்டிவ் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, அப்டேட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அது 416 ரூபா, சாரி 450 ரூபா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2168 ரூபா. அதில் ஆர்டர் ஏர்னிங் மட்டும் 1429 ரூபா. சர்ஜுங்கிறது வந்து இந்த ரெயினில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சர்ஜ் 172 ரூபா. அப்புறம் கஸ்டமர் டிப் பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா. இந்த 90 ரூபா வந்து ஏர்னிங்ஸில் கவுண்ட் ஆகாது, இது நமக்கு தான், பிரச்சனை இல்லை. ஸோ இதான் கைஸ் இன்றைக்கி நம்ம ஏர்னிங்ஸ். இப்போ 2 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 நாளோட ஏர்னிங்ஸை வந்து நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன்.